ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலக் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் பேனில் தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் சர்க்கரை, உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. நான் ஒரு கட்டு பாலக்கீரையை வாங்கி 3 தடவை நல்லா உப்பு தண்ணியில் கழுவிட்டு சுத்தம் செய்து வச்சுருக்கேன். அதை இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அது கொஞ்சம் நேரத்துலேயே சுண்டிடும். அப்போ ஒரு இடுக்கி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு அந்த கீரையை மட்டும் தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதில் ஏன் சர்க்கரை சேர்த்துறோன்னா அந்த கீரையோட கலர் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த தண்ணியில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துறோம். இந்த மாதிரி எடுத்து அதை தனியாக நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதோட ஒரு பச்சை மிளகா, அரை துண்டு இஞ்சி வச்சு மிக்சியில் விழுத அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 3 கப் கோதுமை மாவில் தேவைக்கேற்ப உப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதில் இந்த அரைச்ச பாலக்கீரை விழுத சேர்த்து கலந்து விடுங்க. இந்த கீரை விழுத சேர்த்து கலந்ததுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா அது மேலே மாவு மேலே நல்லா பூசி விட்டுட்டு ஒரு தட்டோ இல்லைன்னா ஒரு வெதுப்பான துணியை போட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வைங்க. மினிமம் 15 நிமிஷமாவது மூடி வைங்க. 15 நிமிஷம் கழித்து தேய்க்கும் போது நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டு மூடி வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து அந்த மாவை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதில் எப்பயும் போல் சின்ன சின்ன உருண்டையாக போட்டு 2 கைக்கு நடுவில் வச்சு நல்லா தேய்ங்க. உருண்டை பண்ணிட்டிங்கன்னா அந்த விரிசல் எதுவும் இருக்காது. அப்புறம் கொஞ்சம் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி மெலிதான சப்பாத்தியாக தேய்ச்சி சூடான தோசைக்கல்ல 2 பக்கமும் நல்லா வாட்டிடுங்க. இந்த மாதிரி ஜல்லி கரண்டி யூஸ் பண்ணி சப்பாத்தி மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது சப்பாத்தி நல்லா உப்பி சாஃப்டாக வரும். இதை வச்சு அமுத்தும் போது நமக்கு எல்லா இடத்துலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது ஈவனாக வேகும். அதனால் சப்பாத்திக்கு நான் எப்பயுமே இந்த ஜல்லி கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன். 2 பக்கமும் 30 செகண்ட் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து சப்பாத்தி சுட்டிடுங்க. சுவையான ஹெல்த்தியான பாலக் சப்பாத்தி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.